ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வில்லன் மனோவை தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் மட்டும் ஒரு அல்டிமேட்டான சாப்டர். ஏன்னா இதில் நிறைய நியூ கேரக்டர்லாம் வருவாங்க. அவங்களும் பந்தான் பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட அம்மா டார்லிங்னு கூப்பிட அவங்க 2 பேரும் அங்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களை பார்த்தா ஹீரோட தம்பி வெளியில நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட தம்பி ஹீரோட கேட்குறான், ஏன்னா அவங்க அம்மா கீழே போட்டு அப்பா மேலே இருக்காரு அப்படின்னு கேட்க, இவனும் அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ட்ரைனிங் பண்ணுறாரா, அவரை ட்ரைனிங் பண்ண கூடாது, அவர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு திரும்ப என்னை அடிப்பாருன்னு சொல்லி நான் அதை தடுக்க போறேன்னு சொல்ல, இவன் தடுத்தா எனக்கு நல்லது தான், இருந்தாலும் வேணான்னு சொல்லறதுக்குள்ள நீ எதுவும் சொல்லாத நான் செய்வேன்னு சொல்லி உள்ளார போய் அப்பான்னு கத்த. அங்கே பூஜை ஆஃப் ஆயிருது. ஆஃப் ஆனோடய ஹீரோ வெளில நின்று பார்க்குறான். அவ்வளோதாண்டா தம்பி, உன் கதை முடிஞ்சு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வர, அதே மாதிரி அங்கே லைட்டிங்லாம் தெரியுது அந்த கதவுல. ஹீரோவுக்கு வில்லன் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. அது சொல்ல ஆரம்பிக்குது, சிஸ்டம் சூசன் ஒன்னை மாட்டி விடுறதுக்கு 200 பாயிண்ட், சூசன் ஒன் வெறித்தனமா அடி வாங்கினதுக்கு 500 பாயிண்ட், சூசன் ஒன் பேக் பழுத்ததுக்கு 500 பாயிண்ட், சூசன் ஒன் சாவர அளவு அடி வாங்கினதுக்கு 1000 பாயிண்ட் சிஸ்டம் கொடுக்குது. ஹீரோவுக்கு பவர் ஏறிக்கிட்டே இருக்கு. ஹீரோ வெளியில பேச ஆரம்பிக்கிறான், என் தங்க தம்பி, இதுக்கு எதுக்கும் நான் காரணம் இல்லடா, நான் ஏற்கனவே ஒட்ட சொல்றேன், உனக்கு புரியலடா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே 1.5 மாசம் கடந்து போச்சு. ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான், நான் அப்பயே சொன்னேன் என் தம்பிட்ட, டேய் அப்பாவோட ட்ரெயினிங்குள்ளே போகாதடா அப்படின்னு. இப்போ பேக் பழுத்து உட்காந்துருக்கா. என்னால் அவன்கிட்ட வில்லன் பாயிண்ட் எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ண, எனக்கு வில்லன் பாயிண்ட் வேணுமேன்னு சொல்கிறப்ப மேலே ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா வருதுன்னு பார்த்தா மேலே ஒரு பீஸ்ட் ஒரு காட்டை இழுத்துட்டு வருது. அந்த காட்டு மேலே ஒருத்த உட்காந்துருக்கான். அதில் ஒரு பொண்ணு இருக்கு. அப்போ ஹீரோவும் சொல்கிறான், டியான்சின் சிட்டியை சேர்ந்த லின் ஃபேமிலி அவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோட சிஸ்டம் சொல்லுது, எபிக் லெவல் ஹெவன் சூசன் ஒன் டிடெக்டர்னு சொல்கிறேன். நான் கவலைப்பட்டது அந்த சூசன் ஒன்றுக்கே கேட்டுருச்சு போல, என் ரிவார்டு வருதுன்னு ஹீரோ சரிகிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 13th சாப்டர் ஸ்டார்டிங்ல லின் ஃபேமிலியை காட்டுறாங்க. இவர் தான் லின் ஃபேமிலியோட ஹெட். இவரும் நினைக்கிறாரு, கின் ஃபேமிலியில சடனா 2 கிஃப்டட் சன் பிறந்திருக்காங்க, ஆனா எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு பவர்லாம் கேதர் பண்ணி ஒரு மரத்துல குத்துது. ஆனா அந்த மரத்துக்கு ஒண்ணுமே ஆகல. என்னமோ அடிச்சு உடச்ச மாதிரி. எப்படி அப்படின்னு சர்வெண்ட்டை கேட்க, மேடம் நீங்க வெஸ்டர்னரி டேலண்டோட இருக்கீங்க, வேற லெவல்லாம் அவனு சொல்றான். அப்படியே இவரும் பார்த்து சேடாயிடுறாரு. எதுக்குப்பா இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்லம்மா இவட்ட வேற நடிக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டீனர் அப்பா கின் ஃபேமிலியோட மூத்த பையனை பத்தி கேள்விப்பட்டேன். அவன் ரொம்பவே எலிகண்டான தைரியசாலியான ஆளு. அவன் சின்ன வயசுலயே பிரேக் த்ரூ பண்ணி கல்டிவேஷன்ல டிரான்சென்டென்டலிம்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நீ வேணா அவனை கல்யாணம் பண்ணி அவன் ஒய்ஃபா மாறிடுறியான்னு கேட்க, அந்த பொண்ணுக்கு ஷாக்காயுது. என்ன அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, என்னப்பா சொல்றீங்க, நான் என்ன சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்பா சொல்றாரு, காதல் எந்த வயசுல பண்ண, நம்ம காதல் தான், அப்பா ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன், அப்பா ஓப்பன் மைண்டட்னு சொல்லி அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ போங்க. ஆனா இந்த ஷீனர் வயசாகி சாவ கூட செய்வான். ஆனா அந்த குட்டி கின் ஃபேங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகுது. கோச்சிக்கிட்டு போன பொண்ணு அடுத்த சீன்ல ஹீரோவை சைட் அடிச்சுட்டு இருக்கு. இவன் தான் கின் ஃபேங்கா, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு ஹீரோ பாக்குறான் பாருங்க. அப்படியே மூஞ்ச திருப்பிக்குது. அப்படியே அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைக்குது, ஹேண்ட்ஸம் இருந்தா மட்டும் என்ன, ஹேண்ட்ஸம் இருந்தாலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கோம், என்னை பார்த்தா என்ன, உன்னை பார்த்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பேச ஆரம்பிக்குது. நீ தான் அந்த கின் ஃபேங்கா, இவன் தான் என்னோட நியூ சர்வெண்ட் லிங்சான், உன்னால முடிஞ்ச இவனை தோக்கடிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு அந்த பொண்ணு சொல்ல, அவங்க அப்பாவும் இவர்கிட்ட ரூடா நடந்துக்காதுன்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், நீ தான் அந்த சூசன்னா, இந்த இடத்துல நான் ஒருத்தனை பத்தி சொல்லி ஆகணும். அவன் தான் என்னோட செல்ல தம்பி கின் ஹாவோ. அவனை நான் இது வரைக்கும் என்னோட ஃபுல் பவரால அடிச்சது இல்லை. ஏன்னா எனக்கு நானே சொல்லிக்குவேன், எங்க அம்மாவுக்காக எங்க அப்பாவுக்காகன்னு. அப்படி இருந்துமே இந்த 5 வருஷத்துல அவன்கிட்ட 2,40,000 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நீ யாரா, சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, இன்னைக்கு செத்துடாமவனேன்னு சொல்லி ஹீரோ சரிக்கா. இதோட இந்த சாப்டர் முடியுது. 14th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோட அப்பாவும், நீ ரூடா நடந்துக்குதுன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் காணுமாடான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. குட்டி பையா, இதுவும் அவ்வளோ மோசம் இல்லை, அவன் கூட சும்மா விளையாடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்றான். அப்படியே அந்த லின்சன் சொல்றான், பிரதர் என் கூட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட சண்டை போடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் அவன் பவரை அனலைஸ் பண்றான். அப்படியே அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த சிங் ஆஃப் த ஃபாலிங் லீவ்ஸ் அந்த அட்டாக்கிங் யூஸ் பண்றான். ஹீரோட அட்டாக் சடனா அந்த லின்ஃபேங் கிட்ட போகுது. இருந்தாலும் ஸ்வாட் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டான். அப்படியே அவனும் ஒரு அட்டாக்கை போடுறான்.
அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பொண்ணும் இது வேற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ தான் நினைக்கிறான், அந்த ஒரு ஸ்விங்கிலே நீ நிறைய எனர்ஜியை போட்ட, இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போகிறான். உன்னோட வீக்னஸை என்னோட அட்வான்டேஜை எடுத்து உன் உயிரை எடுக்க போறேன்டான்னு சொல்லி ஹீரோ ஒரு பஞ்ச் வைக்க, அதையும் அவன் டிஃபெண்ட் பண்ணிடுறான். இருந்தாலும் வந்து சிஸ்டம் சொல்லுது அவனை ஹிட் பண்ணது கண்டிப்பாக 200 பாயிண்ட் தருது. ஹீரோவும் அடுத்த அட்டாக்கை மேக் பண்ண ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து கரெக்டான ஆங்கிளில் நிற்கிறான். ஹீரோக்கு வந்து இது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல டாஜ் பண்ணுறான். அப்படியே பின்னாடி போய் நின்னோடியும் அந்த பொண்ணு சொல்லுது, இதே மாதிரி தான் எனக்காண்டி அவனை பாடம் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ இப்படி தான் இருக்குமா ப்ரொட்டகனிஸ்ட்டை எதிர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட சமன் பண்ணுறான். அதை பார்த்து அந்த லின் ஃபேமிலியோட லீடருக்கு ஷாக் ஆகிட்டாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. 15th சாப்டர் ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், எம்பரர்கிட்ட இருந்து டீட்டிங் பண்ணி அந்த வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாடையும் இயான் பாவோவையும் அட்டையை போட்டான்னு அந்த யங் மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். இப்போதான் தெரியுது அது உண்மைன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவை அவர் கலாச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே ஸ்வாடா கம்பைன் பண்ணுறான். ஸ்வாடும் மாசா இருக்கு. ஹீரோட அப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என் பையன் ஒன்றும் சும்மா அந்த ஸ்வாடை வாங்கலை, அவன் டேலண்ட் தெரிஞ்சுதான் எம்பரர் வந்து அவருக்கு அந்த ஸ்வாடை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சீனை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவும் அந்த ஸ்வாட் எடுத்து மாசா நிற்கிறான். அப்போ அந்த லென்ஸான்னு சொல்கிறான், இவன் நீ அந்த 9 ஸ்வாடே எல்பு கூப்பிட்டாலும் உன்னால ஏன் எதிரில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். இது நல்லதுக்கு இல்லைன்னு அவங்களாம் சாக்காகிறாங்க. ஏன்னா வாஸ்டிஸ்கை நயன் ஸ்வாட் அட்டாக்கும் லக்கோட ஒரிஜினாலிட்டியும் ஒரே ஆளோட, அவர் தான் ஸ்வாட் காட். ஆனால் இங்கே அது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது, இது பிரச்சனையாச்சு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும், மவனே உனக்கு என்னதான் டேலண்ட் இருந்தாலும் உனக்கு வெறும் 8 வயசு, உன்னால எப்படி வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட் காடோட வாஸ்டிஸ்கை நயன்ஸ்வாட் அட்டாக்கை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு அவனை காப்பாற்ற அப்பா வரேன்னு ஓடி வர, எப்பா நில்லுங்க நீங்கள் ஒன்றும் வர நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப ஹீரோட அப்பா அவனுக்கு என்ன பிடிக்கல போலன்னு சொல்லி சேட் ஆகிட்டாரு. அப்படியே ஹீரோவும் அவனோட ஸ்வாட்ல பவர்லாம் கேதர் பண்ணி அந்த ஹெவன் ஸ்லேயிங் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அது ரெண்டும் கிளாஸ் ஆகி பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. அந்த லின் ஃபேமிலி எடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தடிக்கிறதுனால அவர் வாயெல்லாம் அப்படியே பறக்குது. இவையில பார்த்தா அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாது, அந்த பொண்ணெல்லாம் பறக்க ஹீரோட அப்பா தம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஹீரோவும் அந்த இடத்துல மாசா நிற்கிறான். அந்த லென்ஸான்னு சொல்கிறான், நீ எப்படி அந்த அட்டாக்கை தடுத்த, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் உடையுது. ஹீரோவுக்கும் சிஸ்டம் சொல்ல ஆரம்பிக்குது, சூசனோட டாவோ ஹார்ட் கிராக் விட்டுருக்காதனால உங்களுக்கு 1,00,000 பாயிண்ட்னு ஹீரோட சிஸ்டம் சொல்லுது. ஹீரோவும் இதை வந்துட்டு ரசா சும்மா கிராக் விட்டதுக்கு 1,00,000 பாயிண்டா, அப்போ ஸ்பிரிட்லேயே குத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அவனுக்கு கிராக்காக போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் போடுற ஒவ்வொரு ஸ்லாஷுக்கும் ஹீரோக்கு வந்து 500 வில்லன் பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து ஹீரோட அப்பா வந்து தடுக்கிறாரு, இதோட போதும்னு. ஆனால் ஹீரோ அப்பா என்னை உடுப்பா அவன் நடிச்சு இன்னும் வில்லன் பாயிண்ட் எடுக்கணும்ப்பான்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் போதும், பிரதர் சொல்றது சரிதான், எங்கள் பையனுக்கு கொஞ்சம் மேனஸ் தரல, அதனால அவனை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து பிரதர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, வாங்க போலாட்டும். அவங்களும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, கின்ஃபெங் நீ உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் என்னோட பேர் தான் கின் ஷீனர் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்காம பின்னாடி அவனையும் கண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் கேட்குறான், ஏமா பொண்ணு உன்னால் இவனை என் கூட திரும்ப விளையாட வைக்க முடியுமான்னு கேட்க, நானும் உன்னை ஹஸ்பண்ட் ஆக்கிக்கலான்னு வந்தா, என்னோட சர்வன் தான் உனக்கு வேணுமா, அவனே கட்டிக்கிட்டு அழுவுன்னு அந்த பொண்ணு கொச்சிட்டு போயிடுது. என்னதான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு ஹீரோவை பார்க்குறான். இதோட சாப்டர் முடியுது. அப்படியே சாப்டர் 17 ஸ்டார்டிங்லாம் காட்டுறாங்க. என்னப்பா சொல்றீங்க, என்னை கின் ஃபேமிலியோட செகண்ட் சன் கின் ஹாவோக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா, உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அட ஆமால, இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவனோட நான் 2 வயசு மூத்த பொண்ணு, வெளியில பார்க்குறவங்களாம் சிரிக்க மாட்டாங்களா அப்பான்னு சொல்கிறப்ப அவரே சொல்கிறாரு, ஏமா பசங்களாம் வேகமாக வளர்ந்துருவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறப்ப, என்னையோட என் ஹஸ்பண்ட் வயசு கம்மியாக இருந்தேன், மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம லின் ஃபேமிலி வந்து கின் ஃபேமிலியை நம்பி தான் இருக்கோம், அவங்களோட பவருக்காண்டி தான் அவங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, நீ வந்து உங்க பொண்ணை லின் ஃபெங்க கொடுங்கன்னு மனசுக்குள்ள நினைக்குது. அவங்க அப்பா தப்பா புரிஞ்சுட்டு, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்னடா பிரச்சனை, எவனுக்குடா பிரச்சனை, கூப்பிடுங்க அவன் குடும்பத்தோட வெட்டுறேன்னு இப்போ அவரோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இருக்க பையப்பா கத்திக்கிட்டு இருக்க, ஏப்பாவோ இப்படி பண்றேன்னு சொல்லப்ப கோவப்படாதமா நான் அமைதியாயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும், சரி நான் வந்துட்டு ஷார்ட்டாகவே சொல்லி தொலைகிறேன், எனக்கு கின் ஹாவோ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை,
அப்போ நீ கிம் ஃபெங்கை விரும்புறியான்னு கேட்க, அந்த முட்டாளை யாராச்சும் விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கப்படா. அது புரிஞ்சிக்காம வரும். அப்போ என்ன பிரச்சனை, நம்ம அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல, போய் அவனுக்கு எவ்வளோ காதல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு அவரும் பார்க்குறாரு. அப்படியே ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறான். இவங்கெல்லாம் ஒரு கர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறோன்னு தெரில. இவங்கெல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் என்ன இல்லாமல் என்னை பற்றி. எனக்கு அதை பற்றி தான் விருப்பம் இல்லை. எனக்கு இந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு தேவை அவன் ஒருத்தன் தான் சொல்லி அவனை பார்க்க, அவருக்கு என்னடா இது இங்கே வந்ததுலேருந்து ஏதோ எவனோ என்னை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கேன்னு பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். என்னடா ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டு வெறும் 10 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு சாப்டரை கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டைம் அவ்வளோதான் கிடச்சி. ஒரு நாள் இன்றைக்கி நேற்று ஃப்ரீயாக இருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் எடிட் பண்ணி இவ்வளோதான் என்னால் பேச முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுக்காங்க. போக போக நம்மளுக்கு டைம் கிடைக்கும், அதை வச்சு டெய்லி 2 வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எல்லாம் போடலாம். டைம் வச்சுக்காதீங்க. எல்லோரும் எனக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் ஆல். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.